துலா ராசி, துலா லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். துலா ராசி மற்றும் துலா லக்னத்துக்கு குரு சுக்கிரனுடைய இணைவு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? என்ன விதமான பலன்கள் இந்த குரு சுக்கிரனோட இந்த மே மாதம் 16ஆம் தேதிக்கு மேல இருக்கக்கூடிய பலன்கள் நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். லக்னாதிபதி இவங்கள தாண்டி இந்த ராசி அப்படிங்கிறது வேலை செஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யாது. ஸோ பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு விஷயத்த ஒரு காதலாக அது எந்த அளவுக்கு, ஒரு கல்யாணமாக அது எந்த அளவுக்கு, நீங்கள் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறீங்க அதுக்கு உண்டான பலன் கிடைக்குமா, காதலிச்சுட்டு இருக்கோம் கல்யாணம் நடக்குமா, தொழில நல்ல ஒரு வளர்ச்சிகள் பேரும் புகழும் அடைவனா, எந்த காலத்துலலாம் எனக்கு வளர்ச்சிகள், எந்த காலத்துலலாம் நான் கவனமாக இருக்கணும், எந்த காலம் எனக்கு சவாலான காலமாக இருக்கும், இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் தான் ஒரு விஷயத்த பிரதிபலிக்கும். நீங்கள் லக்னம் 2 மணி நேரம் எல்லா துலா ராசியும் இன்னைக்கு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எல்லா துலா ராசியும் இன்னைக்கு நல்லா இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நிறைய பேர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் அப்படியே வீழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான். இப்போ துலா ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு ஃபஸ்ட்டு தான் என்ன கஷ்டப்பட்டாலும் மற்றவங்களுக்கு வெளிக்காட்டாத ராசி. இன்னைக்கு பாருங்க, இங்கே சனி உச்சம் அப்படியே வேலையில் கடுமையான ஒரு மன உளைச்சல்கள் அதிகமாக இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராசி இந்த துலாம். நிதர்சனமான உண்மை யாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது, யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டாங்க. பண ரீதியான அச்சம், நாளைக்கு செலவுக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற கவலை காரியத்தை, அதாவது எல்லா விஷயத்தை விட அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய பாதிப்பு இருக்கிறதுனால மனசு அப்படிங்கிறது கடுமையாக இந்த துலாதை பொறுத்தவரை பாதிப்பாக இருக்குது. அதனால் நம்ம பேசுனதுவே நம்ம ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதிலே இருக்கணும், வாக்கு சொல்லு மாறக்கூடாது அப்படிங்கிறது துலா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் சரி, ஒரு துலாத்தெல்லாம் நீங்கள் பஞ்சாயத்துக்கு பேசுறதுக்கு கூட்டிகிட்டு போங்க, யார் கரெக்டோ அவங்க பக்கம் தான் பேசுவாங்க. நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்காக உங்கள் பக்கத்தில் பேசவே மாட்டாங்க. யார் கரெக்டு, எந்த விஷயம் கரெக்டு, அங்கே தான் நோக்கி போவாங்களே தவிர்த்து கூட்டிகிட்டு போனதுக்காக ஒரு வார்த்தை அப்படிங்கிறத சொல்லவே மாட்டாங்க. இன்னைக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் அதிகபட்சமாக போராடக்கூடிய ராசி இன்னைக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம். நல்ல ஒரு யோகம் இருந்து அதை பயன்படுத்த முடியாத ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இவங்க தான். இன்றைக்கெல்லாம் ஹோப் இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்களும் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிறாங்க. நிலையான மைண்ட் செட் இல்லாத நேரத்தில் இந்த நேரம் பார்த்திங்கன்னா பொதுவாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது கடுமையாக ஆயிருக்கு. காலை வாரி விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். யாருக்கெல்லாம் அதிகமான இந்த ரிவெஞ்ச் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துலாம் தான். ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்கிறத விட எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறேன், எனக்கு ஏதாவது ஒரு வழியில் பாதிப்பு அப்படியே ஒரு நச்சுன்னு ஒரு கொடுத்துட்டு போயிடுறாங்க மேடம். இந்த விஷயம் கடுமையாக மன உளைச்சல் அடையுது. ஒரு விஷயங்களும் ஒருத்தரும் பண்ணுறதெல்லாம் இப்போ பார்த்தா என்னால் முடியல அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி. ஏன்னா சனி பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனி பகவான்லாம் ராசி 12ஆம் இடத்தை பார்த்தாருன்னா எதுவுமே வாழ முடியாது. டெய்லி ஒருத்தங்க ஒரு பாடத்தை கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி. நல்லா பழகி உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வெளியே வாங்கி வட்டிக்கு வாங்கி எல்லாம் கொடுப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு சின்ன பணம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 1000 2000 அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா கூட மற்றவங்க கதவை சாத்துறதும் ஃபோனை எடுக்காமல் இருக்கிறதும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி உங்ககிட்ட இருந்து வெளியே வரதும், இந்த மாதிரி தான் ஒரு பலன்களும் இன்னைக்கு துலா ராசியை பொறுத்தவரையும் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. பிரபஞ்சத்தோட முக்கிய புள்ளி அப்படிங்கிறது குழந்தை மனசு. நம்ம பிறந்த கால ஜாதகத்தை பார்க்குறோம், ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது துலா ராசியை டிக் போட்டு கொடுத்துரும். நீங்கள் திருமண வாழ்க்கையை 1000 கஷ்டமும் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் இந்த பொண்ணு கொண்டு போயிருங்க, இந்த பையன் கொண்டு போயிருங்க, அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரதுக்கு விட மாட்டாங்க. நீங்கள் நிறைய நம்ம ரீசெண்ட் டைமில் பார்த்த துலா ராசி துலா லக்னம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது மேடம் பிரச்சனை திருமண வாழ்க்கையில், ஆமாம் பிரச்சனை இருக்குது, ஆனால் இதுலேருந்து நான் வெளியே வரல, திருப்பி வாழ்கிறதுக்கு தான், இன்னும் எதுக்கு மேடம் எனக்கு செகண்ட் கல்யாணம் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த 30 வயது 31 வயது இருக்கவங்க கூட அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் கண்டிப்பாக எதா இருந்தாலும் துலா ராசியா ஓகே ஒரு டிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு மற்றவங்களுக்காக நல்லதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியான கடுமையான பாதிப்பு, நிம்மதி அப்படிங்கிறது இல்லை, பதற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. உங்களோட பொருள் பெறருடைய விஷயத்தில் பயன்படுற மாதிரி இருக்குது. புதிய நபர்கள் கூட உங்களுக்கு முதுகில் குத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னுமே சொல்லணும்னா நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம், அவர் 2024 அவர்கிட்ட நம்ம தெளிவாக சொல்லியிருந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மனைவி சார்ந்து பெரிய முடிவு எடுக்காதீங்க, அப்படி எடுத்தால் நீங்கள் கடுமையாக பாதிப்படைவீங்க, இந்த நபர்கள் உங்களை தூண்டி விடுவாங்க, அதனால் பெரிய பொருளாதார நஷ்டம் அப்படிங்கிறத சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். கிட்டத்தட்ட அது உங்களுடைய அண்ணனாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் பெரிய எதிரியாக மாறுவாங்க. ஸோ பொருளாதாரத்தில் கவனமாக இருங்க அப்படிங்க சொல்லியிருந்தோம். அவருடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா
அவர் நெறைய பணம் சம்பாரிச்சு ஊருக்கு அனுப்பியிருக்காங்க. யார்கிட்ட அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட அப்பாகிட்டயும், அம்மாகிட்டயும். அனுப்புனவங்க வந்து என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம, அவர் எல்லாத்தையுமே சொத்தா மாத்தி, அந்த சொத்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தம்பி பேர்லயும், தன்னுடைய பேர்லயும், அந்த வாங்க குடுக்கக்கூடிய நபருக்கு ஒரு 10% மட்டும் எழுதிட்டு, மத்த எல்லா சொத்தையும் அவங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டு, அவருடைய பணத்துல இன்னைக்கு ஜம்முன்னு வாழ்ந்துட்டாங்க. அவருக்கு இன்னைக்கு வயது 37 ஆச்சு. திருமணம் அப்படிங்கிறது இன்னுமே என்னுடைய அப்பா, அம்மா யோசிக்க மாட்டேங்கிறாங்க மேடம். என்ன ஒரு சம்பாரிக்கக்கூடிய கருவியா தான் பார்க்குறாங்களே தவிர்த்து, திருமண வாழ்க்கையில வந்து ஒரு பேச்சே அத பத்தி எடுக்கவே மாட்டாங்க. எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. நம்ம ஜாதகத்த பார்த்தோன்னே சொல்லுது பொருளாதாரத்துல வந்து இவங்க கிட்ட கவனமா இருங்க. நீங்க எப்படி சொன்னீங்கன்னு தெரியல. நான் பல பேர்கிட்ட ஜாதகத்த பார்த்துட்டேன். ஆனா இந்த பாயிண்ட் யாருமே சொன்னதே இல்ல. ஆனா இனி எப்படி மேடம் இருக்க போகுது? நான் கல்யாணம் ஆனா ஏற்கனவே டைவர்ஸ் ஆன பொண்ண தான் நான் இப்ப கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஆயிருக்கு. ஏன்னா, எனக்கு ஏஜ் ஆல்ரெடி வந்து 35 அபோவ் வந்துருச்சு. என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நான் கேட்கறதுக்கு. அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பிறந்த கால ஜாதகத்துல கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாரு. அப்ப பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக இண்டிகேஷன் பண்ணிருச்சு. அவர்கிட்ட பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனீங்கன்னா, உங்களுக்கு பாதிப்பு. அதுவும் இவங்ககிட்டலாம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு பைசாவும் தேராது அப்படிங்கிறத கிளியரா சொல்லியிருந்தோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோச்சார பலன்னா இல்ல. அதோடைய பிறந்த கால ஜாதகத்துல அந்த மாரி ஒரு கிரக சேர்க்கை இருந்தது. அதை நோக்கி அவரும் பயணிச்சாரு. இன்னைக்கு பெரிய அளவுக்கு நஷ்டம் சந்திச்சாரு. இன்னைக்கு திருமண வாழ்க்கை இந்த காலங்கள் வரையும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம பிரசன்னத்தையும், ஜாதகத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. இன்னைக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு, சூரியனுடைய பலன்கள் ராசி 3ஆம் இடத்த பார்க்கறதுனால நெறைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள்ல நடக்க போகுது. புதிய புதிய முயற்சிகள் நான் இருக்க வேலைய விட்டுட்டு திருப்பி வேற வேலை தொலைவறதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஜெயிப்பேனாம். நெறைய ஈகோ பேஸ்ட் டெசிஷன் எடுத்து நான் தொடர்ந்து மாட்டிட்டேன் மேடம். இனி அந்த மாரி மாட்ட வேணாம். வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குமா? எனக்குன்னு ஒரு நேரம், காலம் இது வந்து சூட் ஆகுமா? அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கும் தனி துணிச்சல், தைரியம், செயல்திறன், வேகம், விவேகம் இது எல்லாத்தையுமே அதிகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான காலமா இருக்கும். அதிகார பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் நெறைய வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன் மேடம். எனக்கு அதிகாரம் இருக்கு. அந்த பதவிய நான் பயன்படுத்த முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு, இனி வரக்கூடிய காலங்கள் அந்த அதிகாரம் சம்மந்தப்பட்ட பதவிகள் உங்களையே தேடி வர்றதுக்கு, அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அடுத்த ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகுறதுக்கும், நான் அரசாங்க வேலைக்கு கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் மார்க் வித்தியாசம் டிஃபரன்ஸ்ல பக்கம் வரையும் போய் திரும்பி வந்துடுறேன். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. புதிய வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே உங்கள தேடி வரப்போகுது. நெறைய மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு அனைவருக்குமே இந்த நேரம் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல அடுத்தடுத்து டேக் ஃபார்வர்ட் ஆக போகுது அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. இத்தனை நாளா இந்த அலையன்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல தரமான அலையன்ஸ் அப்படின்னு 4 பேர் சொல்ற மாதிரியான ஒரு திருமண வாழ்க்கையை தான் நீங்க இந்த காலத்துல வாழ போறீங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. என்னைக்குமே குரு, சுக்கிரனுடைய இணைவு ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்த குடுத்துட்டு இருக்கு. இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரனா இருந்தாலும், குரு சுக்கிரனுடைய பார்வை 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நெறைய மாற்றங்கள் வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு. நெறைய தொழில் பண்ணிட்டு இருக்கேன். அந்த தொழில்ல வளர்ச்சிகள் வருமா? அந்த தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறையுமா? கிட்டத்தட்ட நான் ஈபிக்கு ஆட்களுக்கு வேலைக்கு வாடகைக்கு குடுத்தா போதும்னு அந்த தொழில் நடத்திட்டு இருக்கேன் மேடம். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஹார்ட் ஒர்க்கிங்கா இருந்தும், எந்த ஒரு பேரும் புகழும் கிடைக்காம அப்படியே ஒரு டம்பா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இனி அதெல்லாமே சரியாயி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த துலா ராசி மற்றும் துலா லக்னத்துக்கு நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. இன்னுமே நெறைய பலன்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, குரு பார்க்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு பாதிப்புகள் ராசிய குரு பார்க்கறதுனால, இத்தனை நாள் இருந்த தடை, தாமதங்கள்லாம் விலகும். எது எடுத்தாலும் எனக்கு தடை, எங்க போனாலும் எனக்கு தடை. அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு இனி அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையது காத்துட்டு இருக்கு. குரு பார்க்க கோடி நன்மை. அப்ப துலா ராசியை பொறுத்தவரையும் குரு சுக்கிரனோட சேர்ந்து பார்க்கறதுனால நெறைய தடைகளை எல்லாத்தையுமே வெற்றி அடைய செஞ்சு இந்த நேரம் ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்த குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. எங்கேயோ சறுக்கல் விழுகுது அப்படின்னு நெனச்சுட்டு இருந்த உங்களுக்கு, இனி சறுக்கல்ல இருந்து மீண்டு வந்து ஜெயிக்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இப்ப நம்ம சொன்ன அனைத்துமே வந்து ராசியை பேஸ் பண்ணி வச்சுக்கூடிய பொது பலன்கள் தான். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்த நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.